பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 16வது ஸ்லோகம். இது ரொம்ப முக்கியமானது, உயிருள்ளது. எல்லாருக்கும் இதை புரிஞ்சிக்க வேண்டியது அத்தியாவசியம். இது புரியலேனாலும் மீண்டும் மீண்டும் இதை கேட்டு இந்த எபிசோடை அவங்க மனசில் அதை வாங்கிக்கணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறேன். அகம் கிரதுரகம் யஜ்ஞः ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்த்ரோகம் அகமேவாஜ்யம் அகம் அக்னிரகம் ஹுதம். அகம் கிரதுரகம் யஜ்ஞः அகம் கிரதுரகம் யஜ்ஞः ஸ்வதாகம் அகம் ஔஷதம் மந்த்ரோகம் அகமேவாஜ்யம் அகம் அக்னிரகம் ஹுதம். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் தான் எல்லாம், தனக்கு தாண்டி தான் எல்லாமே நடக்கும். தான் என்ன தன்னுடைய சித்தத்தினாலேயே இந்த எல்லாமே நடக்கிறது அப்படின்றத ரொம்ப விரிவாக சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் சொன்னார், யஜ்ஞம் பண்ணுறவன் தான் ஒத்தனே உண்மைன்றதை புரிஞ்சுக்கிறவா அப்படின்லாம் சொன்னார். அதுக்கு முன்னாடி பெருமாளோட நிர்குணம், அதாவது நிர்குணத்தை நம்மளால் உணர்ந்துக்க முடியாது. நம்ம ஆச்சா பெரியவாள்லாம் அதை பற்றி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. பெருமாள் எப்போவும் சகுணம்தான், கல்யாண குணம்தான், அதை தான் உணர்ந்துக்கணும்னு சொல்லி அதுவே ரொம்ப கஷ்டம், சிரமசாத்தியம் அது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், அகம் கிரது, நானே யஜ்ஞம், நானே அதற்கு நடத்தி வைக்கிறவன் நானே தான். அப்புறம் நானே யஜ்ஞம் ஸ்வதா அகம், நானே பித்திருக்களுக்கிடம் அன்னம். பித்திருக்களுக்கு நிறைய பேர் பித்திரு கர்ம காரியங்களை நம்ம நிறைய பேர் சரியாக செய்கிறதில்லேன்னு நம்மக்கிட்ட பரவலாக ஒரு கருத்து இருக்குது. அப்படி இல்லை, எத்தனை வேலை இடத்துக்கு போனாலும், பெரிய இடத்துக்கு போய் அப்புறம் என்ன கயா ஸ்ராத்தம் பண்ணினேன், ராமேஸ்வரத்தில் போய் பண்ணினேன், அப்புறம் திருப்புல்லானியில் பண்ணேன்னு சொன்னால் கூட என்ன பண்ணணும், தொடர்ந்து தாய் தகப்பனுக்கு வருஷாந்திரத்தில் ஸ்ராத்தம் பண்ணணும், மாசாந்திரத்தில் மாசப்பருப்பு அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் விடாத பண்ணணும். ஏன்னா நம்ம கொடுக்குற இந்த அன்னம், பித்ரு யஜ்ஞத்தில் கொடுக்குற அன்னம், நம்ம தாத்தா பாட்டியோ அப்பா அம்மாவோ யார் இருக்காளோ அவளுக்கு அது போய் சேரும். ஒருவேளை அவள் இந்த பிருத்திவிலேயே மறுபடியும் இன்னொரு அடுத்த ஜென்மத்தில் வந்திருந்தா அவளுக்கு அந்த ஜென்மத்தில் அவளுக்கு தேவையான உணவாக அன்று மாறும். ஒருவேளை அவள் இல்லை, வைகுண்டத்தில் சரணாகதி பண்ணவா பெருமாள்கிட்ட இருக்காருன்னு சொன்னால் அன்றைக்கி பெருமாளுக்கு ரொம்ப பெருமாளுடைய திருமுக மண்டலம் ரொம்ப ஆனந்தமாக சிரிச்சுட்டு இருப்பாரான். என்ன பெருமாள் சிரிச்சுட்டு இருக்காரேன்னு நம்ம தாத்தாவாக இருந்த ஜீவன், நம்ம அப்பாவாக இருந்த ஜீவன் பெருமாள்கிட்ட கைங்கரியம் பண்ணச்சே பார்த்ததுன்னு சொன்னால் அப்போ சொல்லுவான், டேய் உனக்கு உங்கள் பசங்க இதெல்லாம் கொடுக்குறாங்கடா அப்படின்னு சுவாமி கேஷுவலாக அந்த ஜீவனுண்ட நினச்சிக்கு போகிறான். அதை சொல்லுவார்னு கூட சொல்லுவா. அதை சொன்னால் புரிஞ்சுதுன்னு கேட்டு சொல்கிறதுக்கு இங்கே நம்மளுக்கு ஆள் இல்லையே, நம்மளே போனால் தான் அதை தெரிஞ்சிக்க முடியும். அதனால் பெருமாளுக்கு பிரீத்தியை உண்டாக்கும். அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போய் கயா ஸ்ராத்தம் பண்ணியிருந்தாலும், புல்லானியில் போய் ஸ்ராத்தம் பண்ணியிருந்தாலும் வருடம் தவறாமல் அந்த திதியில் பெருமாளுக்கு இஷ்டமானது பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம தாய் தகப்பனுக்கு வருடாந்தத்தில் இந்த வேலையை நம்ம பண்ணணும். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பிதர்களுக்குன்னு ஒரு அன்னம் கொடுக்குறாளே அந்த அக்னியில் சேர்க்கணும் இல்லையா, அதுவே நான் தான் பெருமாள் சொல்கிறார். பிதர்களுக்கு இடம் அன்னம், அகம் ஔஷதம், பிராணிகளுக்கு மருந்து கொடுக்குறோம். அப்புறம் நம்மாத்தில் இருக்கிற பசுவுக்கு புல் வெக்கல் அகத்திக்கீரை கொடுக்குறோம்னு சொன்னாலும் அதுவும் நான் தான் சொல்கிறார். அப்போ என்னாச்சு, ஒரு நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார், அவருக்கு எப்போது அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, கறந்த செல் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் பறந்து எங்கும் நிறைந்துள்ளன்னு, அது பெரிய விஷயம். ஆனால் புல் பூண்டு பூச்சி மரம் செடி கொடியிலெல்லாம் கூட பெருமாள் இருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவரே என்ன மருந்து கொடுக்குறோம். இதே பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி பெருமாளுக்கு என்ன சகசநாமத்துலேயும் சொல்கிறார், நானே தான் ஔஷதம், நானே தான் மருந்து அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி என்ன பீஷ்மர் சொல்லி கொடுக்குறார். அது அவனோட அந்த ஸ்படிகத்தில்
கிராஸ் பண்ணி கொடுத்து வியாசர் நம்மளுக்கு எழுதி கொடுத்தார். அதனால் ஒரே ஒரு வித்தின் த ஸ்பேன் ஆஃப் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு அது தெரிஞ்சு கொடுத்த அந்த விஷயம் பீஷ்மர் சொன்னது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, இன்னி வரைக்கும் தெரிஞ்சுன்னு இருக்கோம். அது சொல்லி முடிச்சு எத்தனை 1000 வருஷம் ஆச்சுன்னு அவாவா அந்த என்ன பண்ணலாம், அந்த கலியுக கணக்கை போட்டு பார்த்தா எத்தனை நாளாக நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்புறம் நானே பிராணிகளுக்கு அன்னமும் மருந்தும், அகம் ஔஷதம் மந்த்ரோகம் அப்படியே சொல்கிறார். மந்திரமகம், இந்த சில பேர் நம்ம சொல்கிறோம் அந்த ஜபம் பண்ணுறேன் இந்த ஜபம் பண்ணுறேன், ஜபம் பண்ணினா இவ்வளோ தூரம் வரும் 1008 1,08 அதெல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் 1008 பண்ணுறவாளே கிடையாது, 1,08ன்னு அடியன் ரொம்ப தவறான பெரிய நம்பர் சொல்லியாருது, க்ஷமிக்கணும் அதுக்கு. அதனால் அந்த மந்திரம் சொல்கிறோமே, மந்திரத்துக்கு உச்சாடனம், மந்திரத்துக்கு ஒரு பொருள் இருக்குமே, அந்த பொருளும் நான் தானே சொல்கிறார். அப்புறம் அகமேவ ஆஜ்யம், அந்த யாகம் யஜ்ஞம் பண்ணுறோம், அந்த யஜ்ஞத்துக்கு என்ன பண்ணுறோம், நல்ல நெய் சேர்க்குறோம். அதனால் பசு நெய் வாங்கி சேர்க்குறோம். அந்த பசு நெய் சேர்த்தா அந்த நெய் கூட நான் தான். அப்புறம் அகம் அக்னிஹி, இந்த நெய் குத்துறியா அது ஒரு அக்னி, அந்த அக்னியும் நான் தான். ஏன்னா அக்னி ஒரு சரியான மீடியேட்டர், என்ன கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் அவர் என்ன பண்ணுவார், கொண்டு போய் பலான இடத்துல சேர்த்து விட்டுடுவார். ரொம்ப ஒரு விதமான இன்ஹிபிஷன்ஸ்லாம் அவருக்கு கிடையாது. யாரை பேர்த்து சொல்கிறாங்களோ அவர் பேருக்கு உடனே எடுத்துக்கிட்டு போய் அவள் 2 பேரும் அக்னி சுவாகா, அவாத்து மாமா மாமியும் என்ன பண்ணுவா, கொண்டு போய் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுவா. ஹோம கர்மம் இதெல்லாம் முன்னாடி தயார் பண்ணுறமே, அந்த ஹோமம் பண்ணணுன்னா அதுக்கு என்னெல்லாம் சாமகிரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம். அந்த ஹோமத்துக்கு ஒரு ஷேப் இருக்குது, 5 ஒரு சதுரம், ஒரு முக்கோணம், ஒரு வட்டம், ஒரு அரை வட்டம் அப்படியெல்லாம் பண்ணுவாள். அதெல்லாம் பெரியவாளுக்கு ஹோமம் பண்ணுற ஒரு முறைமைகள் தெரிஞ்சவாளுக்கு நம்ம ஒரு ஹோமம் நடக்கிற இடத்துல ஒரு தடவை போய் பார்த்தோமான்னு தெரியும், அந்த ஷேப்பில் இருக்கும். ஏன்னா அக்னி அந்தந்த ஷேப்பில் இருந்தால் அந்தந்த வேலையை அந்த உருவத்துலேருந்து அது எடுத்துன்னு போகும் அப்படின்னு சொல்லுவாள். நல்லா ஹோமம் பண்ணி வச்சவாளை நம்ம அதை மாதிரி அதெல்லாம் ஏன்னு ஒரு கேள்வி கட்டோன்னு வைங்க, நம்மளுக்கு 1/2 மணியில் நிறைய சமாச்சாரம் சொல்லி கொடுத்துடுவா. அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்னாச்சு, அந்த ஹோம கர்மங்களை அடுக்கி வைக்கிறமே, அந்த மணலை கொட்டி செங்கல்லாம் அடுக்கி அந்தந்த உருவத்தில் அந்தந்த முறை மேலே அதை அடுக்கிறமே, அது கூட நான் தான் சொல்கிறார். அப்புறம் இனிமேல் அதில் ஒன்றும் பாக்கியே இல்லை. அதனால் எல்லா விதமான கர்மங்களுக்கும் நானே அடிப்படை அப்படின்றத நானேன்னு சொல்கிறத சுவாமி என்ன ஸ்ரீகிருஷ்ணர் தானே அடிப்படை. இது மாதிரி இந்த கதையை இப்போ போய் இவ்வளோ பேட்டில் ஃபீல்டில் ரெடியாக காத்துன்னுருக்கான், சண்டை போடுறதுக்கு எல்லாரும் இருக்கா. அவாவா சங்க ஊதிட்டான். என்னடா இவர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, நம்ம இந்த 700 ஸ்லோகம் படிக்கிறதுக்கு முதல்ல ஒரு நாள் சொன்னமே 6 மணி நேரம் ஆகும், 4 மணி நேரம் ஆகும், தினம் 2 அத்தியாயமாக படிக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, இது மொத்தமே பெருமாள் ரொம்ப வேகமாக சொன்னார். இவர் சொல்கிற வேகத்துக்கு ஈடாக அர்ஜுனனும் கேட்டு தெரிஞ்சுட்டான். அதனால் இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், சர்வ வியாபியான பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்றத நம்ம மனசில் வாங்குகிறோம். அதனால் சகுண உபாசனை நிர்குண உபாசனையும் வேறு வேறு தேவதைகளின் உபாசனை கூட பெருமாளையே தான் போய் சேரும். ஆனால் நமக்கு தான் எப்போவும் சொல்கிறோம் சகுணம் கல்யாண குணம். பெருமாள் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுண்டு கிருஷ்ணரா சிறு பிள்ளையா குழந்தையா நவநீத கிருஷ்ணனா விளையாடினார். அவர் தான் நம்மளுக்கு ஆராத்திய தெய்வம் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையோட விளையாடி அந்த குழந்தைக்கு ஏற்புடைய செய்திகளை சொல்லி நம்ம குழந்தையோட பழகினா அந்த உபாசனையும் ஸ்ரீகிருஷ்ணரே போய் சேரும். இல்லையே 85 வயசு தாண்டின 88வது வயசில் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்த பார்த்தசாரதியை நம்ம உபாசனை பண்ணி அவ்வளோ பெரியவர் அவருடைய எட்டி நின்று மரியாதை பண்ணி உழுந்து சேவித்து அவருக்கு என்ன அபிவாதியெல்லாம் பண்ணியிருந்தா அந்த உபாசனையும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு தான் போய் சேரும். இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் அந்த பிள்ளைங்களோட விளையாடினார், கோபிகர்களோடையும் கோபர்களோடையும் விளையாடி மாடு மேய்ச்சி கன்று குட்டியெல்லாம் அழுத்துன்னு அதுவும் பாலெல்லாம் கறந்து குடித்து வெண்ணையெல்லாம் திருடினார் அப்படின்னு சொன்னால் அந்த உபாசனை செய்தாலும் அதுவும் என்ன பண்ணோம், ஸ்ரீகிருஷ்ணர் தான் போய் சேரும். அதனால் ஸ்ரீகிருஷ்ணனுடைய எளிமை, அதாவது மனிதர்களுடைய பழக்கூடிய எளிமை, அவனுடைய எளிமையும் அந்த கைவந்த சௌலபியம் இருக்கே எல்லாரோடையும் பழகிறதுக்கு, அதையும் நினச்சி அந்த குணத்தை உத்தேசித்து அந்த குணத்துக்கு உடையவன் யார் அப்படின்றத மனசில் வாங்கி அதுக்கு உபாசனை பண்ணாலும் அதுவும் அவனைத்தான் சென்று சேரும். அதனால்தான் எந்த தேவதையை உபாசனை செய்தாலும் அந்த தேவதையோட அந்தர்யாமி யாரோ அது கிருஷ்ணன் தான், அது ஸ்ரீமன் நாராயணன் தான் அப்படின்ற உணர்ச்சியோட அந்த மனோபாவத்தோடு நம்ம உபாசனை செய்யணும். இது எதுக்கு சுற்றி வளைச்சி நேராக ஸ்ரீமன் நாராயணனே போய் நின்று தவளையில் பளபளான்னு 4 தடவை போட்டுண்டா அதுவே சரியாக போச்சு. வேறு என்னத்தையோ பார்த்து சேவிச்சுட்டு இதான் கிருஷ்ணன்னு நினச்சிக்க வேண்டாம், அது சாத்தியமே இல்லை. அதனால் என்ன கேட்குறதா இருந்தாலும் அங்கேயே கேட்டுடலாம். இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த உலகம்ன்ற ஒரு பெரிய கம்பெனி நடத்துகிறார் பெருமாள் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் சேர்மன் சிஇஓ எல்லாமே கிருஷ்ணர் தான்.
அந்த கிருஷ்ணரை கேட்டு நம்ம தெரிஞ்சுனுட்டோமான கீழே இருக்கிற சுத்துப்பட்ட தெய்வத்திலலாம் போய் எனக்கு அது கொடுக்க இது கொடுக்குற டவாலியை அந்த ஆஃபீஸில் இருக்கிற ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவை அவள்லாம் போய் ஒன்றும் கேட்க வேண்டாமில்ல. பெருமாளையே எல்லாம் கேட்டுக்கலாம். அவரே நம்மளுக்கு சரியான டைம் வந்ததுன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவார். நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கு தகுதி இருந்தால் அப்பவும் கொடுப்பார். நம்மளுக்கு ஒன்றுமே தகுதியே இல்லை, அது எப்படி நம்மக்கிட்ட கொடுத்து அதை மேனேஜ் பண்ணுவார்? அதனால் நம்மளுக்கு தகுதி இருந்தால் சுவாமி நம்மளோட எல்லா தேவைகளும் நிறைவேற்றுவார். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும், அசையும் வஸ்துக்கள், அசையாத வஸ்துக்கள், அதெல்லாம் நான் தான் பெருமாள் முதல்ல 2-3 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதையே மனசில் வாங்கிக்கணும். இன்னும் விரிவாக வரப்போகிற ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹ.